அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 1, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் தொகையுடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. மத்திய அமைச்சரவை முடிவும் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா, லாஸ்ட்டாக எந்த இயர் சென்சஸ் அஃபிஷியலாக எடுத்தாங்க, அண்டு இதுக்கடுத்து எடுக்க போகிற சென்சஸ் எத்தனையாவது சென்சஸ் இந்தியாவுக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு வான்வெளி பாதையை மூடியது இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வான்வெளி பாதையை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த மத்திய அரசு புதன்கிழமை தடை விதித்தது. முன்னதாக இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளி பாதையை பயன்படுத்த பாகிஸ்தான் தடை விதித்த உள்ளிட்ட பல்வேறு பதிலடி நடவடிக்கைகளை பாகிஸ்தான் கடந்த வாரம் மேற்கொண்டது. அதில் இந்நிலையில் இந்தியா இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஓஆர்எஸ் பானங்களால் நீர் சத்து இழப்பு அதிகரிக்கும் சொல்லி பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. வர்த்தக பெயரில் விற்பனை செய்யப்படும் உப்பு சர்க்கரை கரைசல் ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க பானங்கள் கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அருள்ஸ் இதே கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக வாட்சி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஓஆர்எஸ் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இதை அனுப்புங்க. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எல்லாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாது உலகு, தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது யூடிஎஸ் செயலி முறையாக பயன்படுத்த ரயில்வே அறிவுரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. முன்பதிவில்லாத பயணச்சீட்டு பெறும் யூடிஎஸ் செயலி, அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங்னு தெரிவிச்சிருக்காங்க. முறையாக பயன்படுத்துவதன் மூலம் அபராதம் விதிப்பது தவிர்க்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயிலில் முன்பதிவு செய்யாமல் சாதாரண பயணச்சீட்டு மூலம் பயணிப்போரின் வசதிக்காக யூடிஎஸ் என்னும் செயலியை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்தது. இதில் மின்சார ரயில்கள், விரைவு ரயில்கள், முன்பதிவு இல்லா பயணச்சீட்டு மற்றும் மாதாந்திர பயணச்சீட்டு அட்டை ஆகியவற்றை பெற முடியும். மேலும் இந்த செயலி மூலம் பயணச்சீட்டு பெறும்போது ரயில் நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவுக்குள் இருக்க வேண்டும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஆப் பற்றி பார்த்துக்கோங்க. அண்டு காகிதமில்லா காகித பயணச்சீட்டுன்றதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரியாதவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். மற்றவங்க மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்படி ஒரு ஆப் இருக்குது, இது மூலிமா நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இதை பயன்படுத்த முடியும். எந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ஏற போகிறீங்களோ அங்கேருந்து. பூமி திரும்பிய 3 சீன விண்வெளி வீரர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுக்கு சொந்தமான தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் கடந்த 6 மாதங்களாக பணியாற்றிருந்த ஒரு பெண் உட்பட 3 வீரர்கள் பூமிக்கு பாதுகாப்பாக புதன்கிழமை திரும்பினார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகிய மூவரும் ஷென்சோ 19 விண்வெளி ஓடம் மூலம் இன்னர் மங்கோலியா பிரதேசத்தில் அமைந்துள்ள அந்த பேர் கொடுத்துருக்காங்க தளத்தில் தரையிறங்குவதாக இருந்தாலும் மோசமான பருவநிலை காரணமாக அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட தாமதமானதால் அதே பிரதேசத்தின் மற்றொரு புதிய தளத்தில் தரையிறங்கினு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.